ஹாய் உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று நடந்த சம்பவங்கள் தான். ஓகே, பார்க்கலாம். இதுதான் முருகனை பார்க்க போகும் நுழைவு வாயல், நுழைவு வழி. இந்த வழியே நடந்து போனோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா இந்த பாதை போயிட்டே இருக்கும். இந்த பாதையில் நடந்து போனால் தான் முருகனுடைய அருள் நிறைய கிடைக்கும். பார்த்துக்குங்க, நிறைய வழி இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு வழி இருக்குது, நாளிக்கிணறு பக்கத்தில். அப்புறம் கடற்கரை சாலை எந்த ஓரம் ஒரு வழி இருக்குது. நிறைய வழி இருக்குது. இருந்தாலும் இந்த வழியில் போனால் ஒரு நல்ல பெருமையாக இருக்கும். பார்த்துங்க, போகிற வழியிலே இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகர் சிறி துண்டு கை விநாயகர்னு இருப்பார். பார்த்துங்க, அந்த விநாயகரை நம்ம வணங்கிட்டு தான் உள்ளே போகணும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் இருக்குது. நம்ம அங்கே போகலை, அங்கே வீடியோ எடுக்கலை. பார்த்துங்க, அதனால் நேராக இந்த வழியை நான் வந்துட்டேன். சிவன் கோயிலில் எடுக்கலை வீடியோ. வெளியே இருந்து ரோட்டு மேலே இந்த வழி இருக்கும். பார்த்துங்க, நுழைவு வாயில். இப்படியே வந்தோம்னா இந்த துண்டுகை விநாயகர் இவரை கும்பிட்டுட்டு போனால் நல்ல அருமையாக இருக்கும், நிறைய பலன் கிடைக்கும். இந்த துண்டுகை விநாயகரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருங்க வேண்டுதல், உடம்பு சரியில்லைனா பிள்ளையருக்கு தேங்காய் உடைக்கிறது, திருஷ்டி கழிகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பார்த்துங்க, தலையை ஒருத்தருங்களை நிற்க வச்சு அவங்க தலையை சுற்றி ஒரு 3 சுற்றி தேங்காயை இந்த இடத்துக்கு கோயில் வாசல்லே ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், இந்த உடைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி உடைக்கணும். தேங்காயை சூற தேங்காய் விட்டுட்டு போயினோம்னா நம்ம நினச்சது எல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓகே, ஸ்ரீ துண்டுகை விநாயகரை வணங்கினால் துன்பங்கள் துண்டு துண்டாக போய்விடும். ஓகே மக்களே, இதை வணங்கிட்டு அதன் பக்கம் இந்த பக்கம் பாருங்கள், இது நுழைவாசல். அடுத்து இந்த பக்கம் போகும்போது நுழைவாசல் அப்படியே போனோம்னா பக்கத்திலே ஹோட்டல்லாம் இருக்குது. சாப்பிட்றலாம் சாப்பிட்டுட்டு, சரியா, இந்த பக்கத்தில் ஹோட்டல் இருக்கு பாருங்க, சைவ ஹோட்டல் பார்த்தீங்களா, விக்னேஷ் ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்றலாம் சாப்பிட்டுட்டு நேராக போக வேண்டியதான், உள்ளே அப்படியே நடக்க வேண்டியதான். கொஞ்சம் தூரம் கொஞ்சம் அதில் நிறைய கடைகள் இருக்கும். கொஞ்சம் ஆரம்பத்தில் எக்கச்சக்க கடை இருந்தது, எல்லா கடையும் உடைச்சிட்டாங்க. எல்லா கடையும் உடைச்சி கடற்கரை ஓரமான கடையை நிறைய கட்டியிருக்காங்க. பார்த்துங்க, அடுத்த ஒரு 6 மாதத்தில் கடை ஓப்பன் ஆகிடும். நிறைய பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம்லாம் 2 சைட்லையும் அவ்வளோ கடை இருக்கும். பார்த்துங்க, எல்லா கடையும் போச்சு. இந்த பக்கம்லாம் பாருங்கள், 2 பக்கமும் அவ்வளோ கடை இருக்கும். எல்லா கடையும் உடைச்சிட்டாங்க. நிறைய கடை இல்லை, இப்போ பாதி கடை மேலே இல்லை. கொஞ்சம் தான் இதில் அந்த பிள்ளையார் கோயிலேருந்து விநாயகர் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் கடைகள் இருக்குது. அதுக்கப்புறம் கடை இல்லை. அதுக்கப்புறம் ரோட்டில் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, வந்தாச்சு. வெளியே வந்த உடனே ஒரு காலி இடம், நாங்கள் இந்த பக்கம் தான் வெளியே ஓப்பன். இதெல்லாம் நிறைய கடை இருந்த இடம் தான், இப்போ கடை கிடையாது. இங்கே வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா பந்தலில் பார்த்தீங்களா வெயில் அதிகம், அதான் கண்ணாடியை மாட்டிக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பக்கத்திலே செப்பல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே வச்சேன். செப்பலை வச்சுட்டு இந்த பக்கம் கடற்கரை ஓரமாக இங்கே தான் முடி காணிக்க இடம், அப்புறம் இலவச கழிப்பறை எல்லாம் அங்கே இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது வெயில் தான், நல்ல வெயில். பார்த்துக்குங்க, சரியான வெயில், அப்படி ஒரு வெயில் இன்னைக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த பக்கம் எந்த பக்கம்னா மணி ஐயர் ஹோட்டல் இருக்கும், இன்னொரு வழி, முருகர் கோயிலுக்கு வர வழி. அது ஜாயிண்ட் ஏரியா. அந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கம் தான் மணி ஐயர் ஹோட்டலு ரோடு. இது மணி ஐயர் சைவ ஹோட்டல் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது அது பக்கத்தில் வரும். நம்ம வேறு வழி. பார்த்தீங்களா, இப்படியே வந்தாச்சா. ஒரு கோபுரம்லாம் தெரியும், அங்கே பின்னாடி கோபுர தரிசனம்லாம் முடிச்சிடலாம். இங்கே வெளியே இருந்து முடிச்சுட்டு கோபுர தரிசனம், அதுக்கப்புறம் நேரம் அங்கே போயிடுச்சு. கடலை பார்க்க போயிடுச்சு. கடலில் போய் கால் நனைச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். பார்த்துக்குங்க, நான் அந்த பக்கம் வழி இல்லை, அதனால் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். திருப்பி போய் கடலுக்கு போய் காலை கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் முருகரை பார்க்க போக வேண்டியதான். ஓகேவா? நீங்களும் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த மாதிரி முறைப்படி செய்யுங்க. நான் நிறைய இடம் இருக்குது முருகர் கோயிலில் பார்க்க வேண்டிய இடம். நாளிக்கிணறுக்கு போகலை, அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தாண்டின உடனே மூவேந்தர் கோவில் ஒன்று இருக்குது, அதை பார்க்கல. அதை தாண்டின உடனே இது ஐயா கோயில் இருக்குது, அதையும் பார்க்கல. அங்கெல்லாம் போகலை, நேரம் இல்லை. இன்றைக்கி நேரம் குறைவாக இருந்தது. இன்றைக்கி முருகரை உள்ளே போய் பார்க்கணுன்ட்டு என்னுடைய ஆசை. அதனால் கடலில் காலெல்லாம் நினச்சிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டு
இன்றைக்கி முருகரை பார்க்கணும். போகும்போதெல்லாம் வெளியே இருந்தே பார்த்துட்டு வந்தேன். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக முருகரை பார்த்தே அப்பன் முருகனை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு கடலில் கால் நனைச்சிட்டு தலையில் தண்ணிலாம் தெளிச்சிட்டு மறுபடியும் வெளியே வந்தேன் பார்த்துங்க. நல்ல கடலில் கொஞ்ச நேரம் இருந்தேன், உடனே வெளியே வரல. அது ஒரு அழகு தான். கடலை வேடிக்கை பார்க்குறது ஒரு அழகு தான். இப்போல்லாம் கடலில் ரொம்ப உள்ளே போயிடுச்சுங்க. அதாவது கரையே இல்லை, ஃபுல்லாக கரை வந்து மேடாக இருக்குது. உள்ளே பாருங்க ஒரே பாறை. முன்னாடி நிறைய மணலாக இருக்கும், இப்போ மணலே காணும், ஒரு பாறை தான் இருக்குது. பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், தெரிஞ்சு பாருங்கள், பாறை உள்ள கல்லுகளாக கிடக்குது, உள்ள கல்லுகளாக கிடக்குது. இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. கடல் வந்து கடல் பரப்பளவு மணல் நிறையா இருக்கும். இப்போ மணலே கம்மி. கடற்கரை மணலுங்கிறது இப்போ கம்மியாயிடுச்சு. போகிற போக்கில் நம்ம அது எங்கே ராமேஸ்வரத்தில் மாதிரி படிக்கட்டு கட்டி குளம் மாதிரி ஆக்கிடுவோம்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தெரியுது. குளத்தில் படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அங்கேருந்து வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்து மறுபடியும் அதே இடம் வந்தேன் பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு வந்துட்டேன். கோபுரத்துக்கிட்ட வந்து இந்த பக்கத்தில் இடது பக்கம் பொது தரிசனம் செல்லும் வழி. அதை நான் பைசா கொடுத்து போகக்கூடாது அப்படின்ட்டு நான் இலவசத்துக்காக போக போகிறேன். வழியில் வந்தேன், அங்கே அழைச்சிருந்தாங்க. அந்த பக்கம் உள்ளே இருக்கிறது 1வது ரூம்பு. நான் திருப்பதியில் தான் பார்த்துருக்கேன். இதுதான் முறை நான் திருச்செந்தூரில் பார்க்குறேன். 1வது ரூம்பு, 1வது வழி, 1வது ரூம்பு. அதை காலி பண்ணி ஜனங்கள்லாம் திறந்து விட்டாங்க பார்த்துங்க. 1வது இருந்து அப்படியே பக்கத்துலேயே 2வது ரூம்பு. இது வந்து 2வது காத்திருப்பு அறைன்னு போட்டுருக்கு. 2வது ரூம்பு இது. நான் உள்ளுக்குள்ளே பாத்ரூம் வசதிலாம் இருக்குது. லேடிஸ் ஜென்ஸுன்ட்டு பாத்ரூம் வசதி, தண்ணிலாம் வச்சுருக்குறாங்க. டிவி படங்கள்லாம் ஓடுது. அதில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். பார்த்திங்களா, பாத்ரூம்லாம் இருக்குது, பாத்ரூம் வசதிலாம் இருக்குது. சுற்றி கம்பி தான், நல்லா காற்றோட்டமாக இருக்குது. சைடில் எல்லாம் விற்கிறாங்க பழங்கள், தர்பீஸ், அப்புறம் வந்து அன்னாச்சி பழம், சுண்டல் எல்லாமே சைடில் கொடுத்து தராங்க, விற்கிறாங்க காசுக்கு. கிட்டத்தட்ட திருப்பதி ரேஞ்சுக்கு வந்துடுச்சு திருச்செந்தூர் முருகனும். அது திறந்து விட்டாங்க, 2வது ரூம்பை திறந்து விட்டாங்க. உடனே அப்படி கொஞ்சம் தூரம் போனோம்னா பக்கத்தில் 2வது ரூமில் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் பார்த்துங்க. 2வது ரூமை தாண்டி 3வது அறை காத்திருக்கும் அறைக்கு வந்தாச்சு. இது அறை நம்பர் 3. என்னுடைய முதல் அனுபவமே இது தான். இந்த மாதிரி திருச்செந்தூரில் நான் பட்ட அனுபவம் இது தான். இதெல்லாம் சுண்டல்லாம் வைத்தாங்களா, 20 ரூபாய்க்கு பார்சல் ஒரு சுண்டல் வாங்கினேன். வாங்கிட்டு அடுத்து 4வது அறைக்கு வந்தாச்சு. காத்திருக்கும் அறை 4வது அறை. ஒரு அறையில் 1/2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரம் ஒரு 150 பேர் உட்கார்றது தகுந்த மாதிரி சேர் போட்டிருக்காங்க. கீழெல்லாம் உட்கார வேண்டியது, எல்லாம் சேர் இருக்குது, ஃபேன் வசதி இருக்குது, டிவி போடுறாங்க. அதை முடிச்சுட்டா அவ்வளோதான். 4வது அறையிலேருந்து ஒரு படிக்கட்டு மாதிரி கட்டிருக்காங்க. மேலே அப்படி நடைபாதை மாதிரி நம்ம சென்னையில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த தாம்பரத்துலலாம் ரோட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி, அது மாதிரி மேலே போட்டிருக்காங்க ஒரு நடைபாதை. அதில் அப்படியே நடந்து வந்து வரணும். உட்காரும்போதெல்லாம் சொகுசாக இருந்தது, நடக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். உட்காரும்போது நல்லா காற்று, ஃபேன் காற்றுலாம் சொகுசாக இருக்குது. இங்கே நல்லா காற்று வருது. மேலே இருந்தே முருகனை பார்க்கலாம், கடற்கரை அழகாக பார்க்கலாம். மேலே இருந்தே 2 பக்கமும், இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்தோம்னா வள்ளி குகை இருக்குது, அதை மேலே இருந்தே பார்க்கலாம் பார்த்துக்குங்க. வலது பக்கம் முருகரை மேலே பார்க்கலாம். முருகர் கோபுரம், கடல் எல்லாம் அழகாக பார்க்கலாம் பார்த்துங்க. நான் இதுதான் முதல் முறை என் அனுபவத்தில் நான் திருச்செந்தூரில் மேலே ரூம்பில் அடப்பட்டு வெளியே வந்து இந்த மாதிரி ரசித்து முருகரை பக்தியோடு பார்த்து கொண்டு போகிறேன். பார்த்தீங்களா, மேலே இருந்து பார்க்குறது பாருங்கள், அழகாக கோபுரம் தருது. கோபுரம், அந்த பெரிய கோபுரம், இந்த பக்கம் கடற்கரை பக்கம் சின்ன கோபுரம் எல்லாம் தருது பாருங்கள். எல்லாம் முன்னே ஓடிட்டாங்க, நான் பின்னாடி நிற்கிறேன். சரி, உள்ளே போய் நிற்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் நிற்கிறேன். எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. நல்லா இருந்துச்சு. திருச்செந்தூருக்கு போய் ஒரு அனுபவம் நல்லா அருமையாக இருந்தது பார்த்துங்க. நீங்களும் போனால் இலவச தரிசனத்தில் போனால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். சரிங்களா, பைசா 300 ரூபா 100 ரூபா டிக்கெட்லாம் இருக்குது. அதிலெல்லாம் போனால் எனக்கு போக பிடிக்காது. பணம் கொடுத்து சாமியை பார்க்கணுமா, நான் போக மாட்டேன். அதனால் நான் வந்து எப்போவும் கீழே தான் போய் பழக்கம். இந்த ட்ரிப்பு தான் நான் மேலே இப்போ தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போகவே இல்லை. போகும்போதெல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துடுறது. முருகனை பார்க்கல. இந்த முறை முருகனை பார்க்கணும். எல்லாருக்கும் முருகர் பலனை அள்ளி கொடுக்கணும். என்னுடைய சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் அனைவரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி போனேன் பார்த்துங்க. பிறகு மேலேருந்து கம்பி வழியாக கேமராவை காமிச்சேன். இல்லை அழகாக இருப்பாருங்க, மேலேருந்து முருகனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்துங்க. பார்த்தீங்களா, அங்கே லைன் நிற்கிது பாருங்கள்.
அப்படியே மேலே போய் அப்படி கீழே இறங்கும் லைனு. பார்த்தீங்களா? உண்மையிலே ஒரு அனுபவம் எனக்கு இன்றைக்கி ஒரு சிறந்த அனுபவம் முருகனை பார்த்ததில், முருகனை பார்க்க போகிறதில்ல. பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்களா, அங்கே மேலேருந்து கம்பிக்கு வெளியே காமிச்சேன் கேமராவை. வள்ளி குகை அங்கே தான் இருக்குது. அப்படியே முன்னாடி கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு இருந்தது, அது வேலை முடிச்சிட்டாங்க. நான் போன முறை வரும்போது அங்கே வந்து வழியே இல்லை. இப்போ போட்டு கடலையே கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டாங்க. கல்லெல்லாம் போட்டு பார்த்தீங்களா, வள்ளி குகைக்கு வெளியே கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை அங்கேயும் படிக்கட்டெலாம் கட்டியெல்லாம் உட்கார்ற மாதிரி இந்த கன்னியாகுமரி ராமேஸ்வரத்தில் இருக்கிற மாதிரி வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கூட்டம். அப்படி நின்றுருக்கும் போதே பின்னாடி கூட்டம் வந்துடுச்சு. அடுத்து திறந்து விட்டாங்க ஊரில். திப்பு மேலே இருந்து கடல் பக்கம் அழகுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது கடல் பார்க்குறதுக்கு. உண்மையிலே நல்ல அனுபவம் எனக்கு இந்த முறை. கூட்டம் பார்த்துங்க, அங்கெல்லாம் ஜாலியாக 4 ரூம்லேயே உட்காந்து வந்தோம். இங்கே பாருங்கள் படியில் அந்த நடைபயணம் பாதையிலேருந்து கீழே இறங்கணும். இந்த இடத்துல பார்த்தா கொஞ்சம் டைட்டாக இருந்தது, ஸ்டெப் இருக்குது, கீழே இறங்கணும் பார்த்துங்க. அப்படி கீழே இறங்குனா எல்லாம் கீழே இறங்கி வரிசை, கீழே இருந்து வரிசை. இங்கெல்லாம் ரொம்ப நேரம் நீங்கள் நிற்க வேண்டியதாக போச்சு. ரொம்ப நேரம் முருகனுக்கு பார்க்குறதுக்கு உள்ள நுழைவாசல், ஹாஸ்டலில் போய் நுழைவாசல். இந்த இடத்துல எனக்கு செல்லை யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு அங்கே செல்லு போகக்கூடாது. சட்டையெல்லாம் இங்கேருந்தே சட்டையை கழட்டிடணும். வெளியே வந்தாச்சு. அதுக்கு உள்ளெல்லாம் எதுவும் பார்க்க முடியாது, செல்லை பிடிங்கிடுவாங்க. உள்ளே எதுவுமே எடுக்கலை. வெளியே வந்தோடனே வேறு பிரசாதம் கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல். வெளியே வந்தாச்சு. உள்ளே போய்ட்டு சட்டையை கழட்டி சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வரும்போது பிரசாதம் தருவாங்க, சர்க்கரை பொங்கல். வாங்கியாச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு மக்களே. வாங்கிட்டு அப்படியே சைடில் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து அப்படியே இந்த ஓரமாக கீழே இந்த தூண்டுறது பார்த்தீங்களா, இது வந்து மேலே நடபாதை தூணுது. மேலே நடந்து பார்த்தீங்களா, அந்த நடபாதை தூணு. அப்படியே சைடில் வந்து அப்படியே ரைட்டில் போகணும். இந்த கடல் சைட்லலாம் கடல். இங்கெல்லாம் நல்லா வீதி இருக்குது, இடம் பார்த்தீங்களா. இந்த சைடு நல்லா அகலப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சைடில் நான் நடந்து போனேன் பார்த்தீங்களா, அந்த வழி வருது பாருங்கள், அந்த ஸ்டெப் வருது பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் உள்ளே இருந்து கீழே இறங்கின வழி இது பார்த்தீங்களா. அப்படி இது கடைசி வரைக்கும் போகணும், போயாச்சு. ஓகேவா, அதுதான் வழி. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன், வெளியே வந்துகிட்டே இருக்கிறேன். மறுபடியும் கடல் பக்கம் வந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் கடலுக்குள்ளே இறங்கலை. அப்படி இந்த பக்கம் வந்து முருகருக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறேன். முருகரை ரசித்து, அப்பா முருகா எல்லா மக்களையும் காப்பாற்றுங்க. பாருங்கள், நல்ல அருமையான முருகர். உண்மையிலே இன்றைக்கி ஒரு அனுபவம் எனக்கு சரியான அனுபவம் பார்த்துங்க. முருகரை லைனில் நின்று பார்த்தது இதுதான் முதல் முறை. பார்த்தீங்களா, இங்கே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் இது முருகங்க தான். கருணை கடலே கந்தா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி 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 போற்றி. அனைத்து மக்களையும் காப்பாற்றுங்க முருகையா. பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ் வழி. முருகருக்கு முன்னாடி நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதுதாங்க வழி. இங்கெல்லாம் கம்பி வச்சு அடைச்சிட்டாங்க. முன்னாடிலாம் இங்கே கிடையாது வழி. நான் இங்கெல்லாம் அந்த மண்டபத்தில் படுத்துருக்கேன். யாருக்கும் நிறையா வாட்டி படுத்து தூங்கியிருக்கோம் ஃபேமிலியெல்லாம் வந்து. இந்த மண்டபம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். பார்த்தீங்களா, இது கடற்கரைக்கு முன்னாடி முருகருக்கு முன்னாடி வருது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல கம்பி வச்சு அடைச்சிட்டாங்க. முன்னாடி இப்படி தான் நேராக போய்ட்டு வெளியே வருவோம், ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்னா ஊரெல்லாம் சுற்றி ரூம்லலாம் அடைச்சி வச்சு அச்சோ உண்மையிலே வேறு விதமான அனுபவம். சரி, அப்படி தான் சாமியை முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கடலெலாம் அப்போ கடலுக்கு ஏற்கனவே போயிட்டேன்ல, அதனால் இந்த முறை கடலுக்கு போகலை. இந்த பக்கத்திலே அன்னதான மண்டபம் இருக்குது பார்த்துங்க. பார்த்தீங்களா, அன்னதான கூடம். சாப்பிடணும்னா சாப்பிடலாம். நான் சாப்பிடலை. நான் எத்தனை மணிக்கு போனேன் தெரியுமா? 12 மணி இருக்கும் அன்னதான கூடம் பார்த்துங்க. அத்தனை மணிக்கு உள்ளே போய் எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு ரூமில் அடப்பட்டு வெளியே வர்றதுக்கு கரெக்டாக 5 மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வியாழக்கிழமை 13ஆம் தேதி. அவ்வளோ நேரம் ஆச்சு சாமி பார்க்க, முருகரை பார்க்க. நான் இந்தளவு கோபுர தரிசனம் எல்லாம் வணங்கிக்குங்க. நான் நின்று வணங்கிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் முருகா, அப்பனே, கடவுளே. அவ்வளோதான், முடிச்சுட்டு வெளியே வரேன். ஓகே, என் அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, அனைவரும் நலமுடன் வாழ அப்பன் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, பாய். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். ஓகேவா? அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள்லாம் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆதரவு கொடுங்க. ஓகே பாய்.